சிறுகீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். சிறுகீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் துவரம்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் வந்து நல்லா 3லேருந்து 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு. சிறுகீரை வந்து ஒரு கட்டு வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, காரத்திற்கு மிளகாய், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு, முழுகி மேலே வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் இல்லை 1,5 டம்ளர் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன் நான் கீரையை வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்க்கலைன்னா, கீரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடும்போதே இதில் வந்து நல்லா குழஞ்சிரும், கலர் மாறிடும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கீரை சேர்க்கலை. இப்போ நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து நிறைய முன்னாடியே நல்லா வெந்துடும். அதனால தான் இப்போ நான் கீரை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ கீரை எல்லாத்தையும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது அது மாதிரி ஒரு 2 விசில் வந்தால் போதும். கீரை நல்லாவே நமக்கு வெந்து வரும். முக்கியமாக கொஞ்சம் கலர் வந்து நல்லா இருக்கும், நமக்கு கலர் மாறாத இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் நம்ம வந்து லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணணும். முன்னாடி ஆட் பண்ணால் வந்து நமக்கு வந்து கீரை வந்து வெந்து வராது. இப்போ வந்து இந்த புளியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து அப்படியே இதை நம்ம 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பச்சை வாசனை புளி போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு சட்டியில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம கீரை எல்லாமே வந்து சட்டியில் தான் வந்து வீட்டில் கடைவாங்க. நீங்கள் வந்து எப்படி வேணால் கடைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி வந்து இருத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இருத்துட்டு இதை வந்து நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் கையில். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இதை கீழே வந்து நம்ம வச்சு இதை கடையலாம். கீழே நம்ம வச்சு கடைஞ்சோம்னா சீக்கிரம் வந்து நமக்கு வேலை ஆகும். சீக்கிரமே நமக்கு நல்லா மஞ்சு வரும். இப்படி வந்து நம்ம கீழே வச்சு இதை இப்படி கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சா வந்து இது அவ்வளோதான், சீக்கிரமாக நமக்கு இது கீரை நல்லா வந்து நமக்கு பாருங்கள், நல்லா கீரை வந்து மஞ்சள் வந்துருச்சு. அவ்வளோதான், சுவையான சிறுகீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.